Hello everyone, welcome back to Musharaffxb. இந்த வீடியோ எதுக்காக நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி TTK அப்படின்ற ஆப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அந்த ஆப்பை பற்றி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், என்னோட சேனல் பேஜ்லேயும் அந்த வீடியோ வந்து இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி மெசேஜ் பண்ணிட்டும் கமெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. ஓகே, நான் ஏன் இதை ஸ்கேம்னு சொல்கிறேன் அப்படின்றதையும் அதே மாதிரி அந்த ஆப் பற்றின இன்ஃபர்மேஷனையும் நான் அந்த வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, உங்களில் 4 பேர் போட்ட கமெண்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு சில பேர் வீடியோ பார்க்காதவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஓகே, ஒரு பர்சன் வந்து எனக்கு அப்டேட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, இந்த மாதிரி இன்னொரு ஆப் இருந்துச்சு, அது ஸ்கேம் தான், ஸோ அதை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ TTK ஆப் இல்லை அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, ஆமாம், எல்லா ஸ்கேம் அப்ளிகேஷனையும் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் பப்ளிஷ் பண்ணலாம். பிகாஸ் அது ஸ்கேம் அப்படிங்கிறது அந்த ஓனரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, லீகலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணுறப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் மெயினாக பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் வைரஸ் இருக்கா, இந்த அப்ளிகேஷனில் ஏதாச்சும் பக்ஸ் இருக்கா, இதை வச்சு யூசருக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்கேமா லீகலா அப்படின்றது வந்து அவங்க பார்க்க முடியாது. அப்ளிகேஷனை பார்த்தா ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து இதில் ஏதாச்சும் வைரஸ் இருக்கா, இந்த வைரஸ் வந்து யூஸ் பண்ணுற யூசர்ஸோட மொபைல் ஏதாச்சும் எஃபெக்ட் பண்ணுமா, அப்படி இல்லைன்னா இந்த யூஸ் பண்ணுற இந்த விஷயம் வந்து ஏதாச்சும் அந்த கஸ்டமருக்கோ இல்லை யூசருக்கோ இம்பேக்டாக இருக்குமா அப்படின்றத மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இது ஸ்கேமா லீகலா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ TTK அப்ளிகேஷனையும் அந்த இன்னொரு அப்ளிகேஷனையும் கம்பேர் பண்ணினீங்க, அந்த அப்ளிகேஷன் அதனால் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஏன் இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்கன்றது, TTK பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து TTK அந்த கம்பெனியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சம்டைம் அவங்க அப்லோட் பண்ணி அது வைரஸ் இருக்குதுன்னு ரிஜெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து GB வாட்ஸ்அப் ப்ளஸ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வாட்ஸ்அப்ஸை வந்து வெளியில் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கூகுளில் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த அப்ளிகேஷன்ஸ் எதனால ப்ளே ஸ்டோருக்கு வரல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தெரிஞ்சு போச்சா? பிகாஸ் வைரஸஸ் இருக்கிற இல்லை மால்வேர் இருக்கிற எந்த அப்ளிகேஷன்ஸையும் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் வந்து எடுக்க மாட்டாங்க, அதை பப்ளிஷ் பண்ண விட மாட்டாங்க. பிகாஸ் யூசருக்கு அது வந்து சேஃப் இல்லை அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எஸ் எ டெவலப்பராக நான் வந்து பப்ளிஷ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், நான் கஸ்டமர்ஸுக்கு டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸ் வந்து மினிமம் 2 to 3 வீக் வந்து டைம் எடுத்துப்பாங்க அவங்க ரிவ்யூவில் வச்சு. ஓகேவா? அது தவிர்த்து அந்த அப்ளிகேஷனை மினிமம் 14-15 பேர் வந்து டெஸ்டிங் பர்பஸுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கணும். அப்போ தான் இப்போ ப்ளே ஸ்டோரில் அந்த அப்டேட்டே வந்திருக்கு. அப்படி தான். ஸோ அப்போ வந்து தான் அது பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி மாறிட்டு இருக்கிறப்போ இந்த TTK அப்ளிகேஷன் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு அப்ளிகேஷனாக ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ பப்ளிஷ் பண்ணலை. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மணியை ஸ்கேம் பண்ணுறாங்கன்றதை தவிர்த்து உங்களோட பேமெண்ட்டை வந்து எடுக்கிறத விட்டு உங்களோட சீக்ரெட்ஸ், உங்களோட மொபைல் ஹேக் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கலாம். அது வந்து 100% சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் திங் வந்து அதுக்கு ப்ரைவசி பாலிசியோ இல்லை வந்து ஒஃபிஷியல் வெப்சைட்ஸோ எதுவுமே இல்லை. ஓகேவா? ஒரு சிலவங்க சொல்லியிருந்தீங்க. இன்னொரு கமெண்ட் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது நோ இஷ்யூ. நீங்கள் அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க, நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் இருக்குது, இவங்க ஸ்கேம் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை. ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸும் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். உங்களோட பேமெண்ட்
எங்கே வேணால் எப்படி வேணால் இல்லாமல் போகலாம். ஸோ செக்யூராக நீங்கள் உங்களோட ஒர்க்கை பண்ணுங்கள். TTK யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நீங்கள் முடிவெடுங்க. என்னோடய சைட்டில் இருந்து நான் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ TTK ஆப்னா என்ன, டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நடக்குது, சேஃபாக இருங்க அப்படிங்கிறது. ஸோ TTK ஆப்லேயும் நடக்கிற ஒரு சில விஷயங்களை நான் கன்சிடர் பண்ணி இது ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சில பர்சன்ஸுக்கு வந்து இது ஸ்கேம்னு தெரிஞ்சிருந்தாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட ரீதியான கருத்து தான். ஓகே, சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. ஓகேவா? ஸோ எங்களோட சேனலில் வந்து நாங்கள் போட்டுக்கிற விஷயம் வந்து லீகலாக எப்படி ஏர்ன் பண்ணணுன்றதையும் நாங்கள் சொல்லித்தரோம். அந்த வீடியோஸும் நான் இப்போ போட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸுக்காக தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில வழி இருக்குது. அதையும் நான் நம்ம சேனலில் வந்து லீகலாக ஏர்ன் பண்ணுறதுக்குரிய அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். TTK யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே பிடிச்சி ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுவோம். இன்னும் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல் ஐக்கன் டச் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, see you soon. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.